சாம் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. முன்னாடிலாம் நீங்க உங்க படத்துல வந்து நீங்க ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், பிரமாதமான பாடல்லாம் போடுவீங்க. இப்ப சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்ப கையில 22 படம் இருக்குன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள். இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம நண்பர்களே சில பேர் காதுல பஞ்சு வச்சுட்டு வந்ததா பிரஸ் ஷோலயே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்போ குறைச்சிட்டீங்க. நான்லாம் ரிவ்யூல சாம் சிஎஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்ட குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்ல மட்டும் பாட்டு பிரமாதமா சார் இருக்கும். இப்ப என்னன்னா, இல்ல எங்க ரிவ்யூ எல்லாம் பாக்குறீங்களா? அதையும் கன்ஃபார்மா எடுத்துக்கிறீங்களா? பாக்குறேன். அதுக்கு நான் ஒரு விளக்கமும் குடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதுல வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவ்யூ போட்ட அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கால் பண்ணேன். என்னன்னா, "சாமியுடைய சத்தம் இரைச்சல் வழக்கம் போல்" அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இங்க ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கிறணும் எல்லாருமே. என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்கு. சிறந்த ஒலிக்கலவை, அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே குடுப்பாங்க, நேஷனல் அவார்டு. அது இங்க மட்டும் இல்ல, ஆஸ்கார்ல வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஸோ நான் என்னுடைய வேலை என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றேன். அத பண்ணி என்னுடைய லெவல் என்னன்னு தெரியும். எவ்வளவு பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம அத பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் குடுத்துருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒண்ணு அவுட் வருது. அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எதனாகும்னா சில படங்கள் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படித்தான் தோணுது. ஸோ ஒரு ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது. ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாரி வெறுப்பாகுறாங்க அப்படின்னா, உடனே மியூசிக்க ஏத்துங்க அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நார்மலா அது வந்து மியூசிக்ல நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இல்லன்னா மியூசிக்க வந்து கொஞ்சம் சத்தமா வச்சுட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும். இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்றாங்கன்னா, சில டைரக்டர்ஸோ இல்ல வந்து அப்படி அப்படி மேல பண்ணிடுறாங்க. நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு. என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு. நான் சொல்லவே முடியும் என்னால என்னென்ன படம்னு. நம்ம தியேட்டர்ல உட்காரும்போது நமக்கே இரிட்டேட் ஆகி என்னடா இப்படி பண்ணவே இல்லையே நம்ம அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க. சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்ல. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அது. அதே மாதிரி எம்.எஸ். விஸ்வநாதன், மகாதேவன், இளையராஜா எல்லாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க, ரீ ரெக்கார்டிங்கும் இப்போ பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து பாட்டு இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரீ ரெக்கார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படமே இதாயிடுது. அது இப்போ அந்த பேஷனாவே ஆயிடுச்சு. அதை பத்தி இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்க வந்து பார்த்திருக்கீங்க நிறைய. பட் அது எல்லாமே நான் வந்து பிகினிங்ல வந்தது கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க படம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேற மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி படங்கள் தான் அதுக்கப்புறம் நான் புதுசா என்டர் ஆனது தான். நான் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கா எந்த படமும் கமிட் பண்ணல. வேற மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ண படங்கள். சில சந்தர்ப்பங்கள்ல அந்த படத்துக்கு ஒருவேளை வந்து அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணா நம்ம தேவைப்படுறோம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இல்ல அந்த மியூசிக் டைரக்டரோட வேற வேலை பழு அந்த மாதிரிலாம் அதனால வந்து நம்ம பண்றோமே தவிர, நான் இதுவரைக்கும் ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானா கமிட் பண்ணி பண்ணது இல்ல. இல்ல நீங்களா கமிட் பண்ணல. நீங்க பண்ணும்போது அந்த பாட்டு மைனஸா இருக்கும்போது உங்களுக்கு அது பாட்டு அது என்னன்னா மைனஸ் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்றாரு அப்படிங்கிற. நல்லா பண்றாருன்னு சொல்றாங்க. பாட்டு நல்லா பண்ணலங்கிற வேர்டு வராது. ஏன்னா நான் பண்ண எல்லா படத்துலயும் பாட்டுங்களுமே எனக்கு ஹிட் ஆயிருக்குது. நார்மலா ஸ்பாட்டிஃபைல கூட எவ்ரி டாப் 10 எவ்ரி வீக்ல நம்மளோட பாட்டு இருக்கும். பட் என்னன்னா இங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேல பெரிய கோடா ஒன்னு பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும் தான் பாக்குறாங்க. அதனால பட் அதுல எனக்கு சந்தோஷம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா சாங்ஸ் பண்றது இப்ப நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்ல. சாங் நம்ம பண்ணியிருக்கோம். பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆயிருக்குது ஆக்சுவலி. அத தாண்டி என்னன்னா, பேக்கிரவுண்ட் மியூசிக்ல நான் ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஏஐ இப்ப வந்துருச்சு. இப்ப ஏஐல வந்து யாருனாலும் யார் கையில ஃபோன் இருக்கோ அவங்க ஏஐல ஒரு பாட்டு நீங்களே பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணுமோ. பட் ஒரு படத்துக்கு பேக்கிரவுண்ட் மியூசிக் ஏஐல கிரியேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் உணர்வுபூர்வமா பண்ண முடியுமான்னு கேட்டா அது பண்ண முடியாது. ஸோ ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு நான் இப்போ ஓப்பனாவே சொல்றேன். நீங்க சாங்ஸ்ங்கிறது வந்து படங்கள்ல இருக்கும். பட் ரொம்ப கம்மியாகுமோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி.